திட்டமிட்டு ஒவ்வொன்றாக மாற்றுகிறார். பெருந்தலைவர் காமராஜர் பேர்ல இருக்கா அந்த பேருந்து நிலையத்தை மாற்று. இந்த நாட்டில் ஒரே ஒரு தலைவர் தான் இந்த நாட்டுக்கு, அது ஐயா கருணாநிதி மட்டும்தான். இன்னொன்னு ஐயா ஈவே ராமசாமி அவர்கள். இந்த 2 பேரும் என்கிட்ட மாட்டிக்கிட்டு பட போற பாட நீ பார்க்கதானே போற. இப்பே வச்சு நல்லா அழகு பார்த்துட்டு போயிட வேண்டியதுதான். என்ன தாலி அறுக்கிறதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு கடைசியா பூ வச்சு பொட்டு வச்சு வலையெல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணுவான். ஏன்னா அது கடைசியா வைக்கிற பூ, கடைசியா வைக்கிற பொட்டு, கடைசியா போடுற நகைங்கிறதுனால பார்த்துருக்கேன். சொந்தக்காரர் எல்லாம் இது பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா நான் இதுல கஷ்டப்படல, இஷ்டப்பட்டு தான் செய்ய போறேன். எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா இந்த இனம் வழியை தூக்கி வந்திருக்கும். அந்த மொத்த வழியையும் என் தோல்ல விட்டு போயிருக்கான். மொத்த வழியும். என்ன சீமா நீ இவ்வளவு கோபம்னு கொஞ்சம் தான் வெளிக்காட்டிருக்கேன். 5000 ஆண்டுகளாக வாங்கிய அடி, குறிப்பாக 500 ஆண்டுகளாக என் இனம் தூக்கி சுமந்து வந்த கணம். இப்ப எப்படி இருக்கணும்? நான் வரலாறுனா என்னன்னு தெரியாதவன்ட்ட போய் நம்ம மாட்டிக்க கூடாது. வரலாறுனா சகோதரர் அஜித் எடுத்த படத்தை பேர் சொல்லக்கூடாது. இது வேற, புரியுதா? இது வேற. வரலாறு திரும்புகிறது அப்படின்னா நான் கூட வேற ஏதோ ஒரு பெரிய ரூலிஷன் சேஞ்ச், பெரிய புரட்சிகர மாற்றம் வரப்போகுதுன்னு ஒண்ணு இல்ல. செத்தவன் வீட்டுக்கு நம்ம போய் துக்கம் கேட்கறது இல்ல, செத்தவனே நம்ம வீட்டுல வந்து சா கொடுத்து வந்து கேட்கறது. இது வரலாறு மாறுதல். இது ஒரு மாறுதலா இல்லையா? அதை மட்டும் சொல்லு. நான் சொல்றது கொஞ்சம் கவனத்தில் எடுப்பா. இதெல்லாம் தான் மாறுதல். தலைவர்கள் நினைவிடமா அங்கு போய் மரியாதை செய்வது உண்மையிலே மரியாதை. என் மண்ணுக்காக, என் இனத்திற்காக, எனக்காக நின்றவன், எனக்காக போராடி செத்தவன், அவன் விழுந்த இடத்தில் போற்றுவதுதான் மரியாதை. அதுதான் நேர்மையான உண்மையான வணக்கம். அதை விட்டுட்டு ஒரே கட்டம் அது இருக்குது, எல்லாரும் படத்தையும் மாட்டி மாட்டி கும்பிடுறது, அது கட்டம் இல்ல, வெறும் நட்டம். இன்னொரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்த அவங்க தாத்தா காலங்களில் செத்து இருக்கணும். இல்லைன்னா எல்லாரும் நாசமான பிறகு பிறந்து நம்மளும் கூட்டமா போயிருக்கணும். ஆனா நாயா பிறந்தா கூட நாடு வீட்டுல சுதந்திரமா நக்கி திண்டு செத்துருக்கலாம். இந்த தமிழனா பிறந்தது ஒண்ணு இருக்கு பாரு, தெரியாமல அவ்வளவு பெரிய புரட்சியாளர் எங்க அண்ணன் பழனி பாபா சொல்றான் பாரு, நாயிடா தமிழன், நாய் அப்படிங்கிற. நாம புலி சிங்கம் எல்லாம் போயிட்டு அவர் ஒருத்தர் தான் சொன்னார், உண்மை சொன்னார். என்ன நாய் தமிழன்? ஏன் நாயவன்? நாய்க்கு தட்டிலே சோர்வை கோழி கொத்தும், காக்கை கொத்தும், அணில் திங்கும், பேசாமல் இருக்கும்டா அந்த நாய். ஆனால் பக்கத்து தெருவில் இருக்கிற இன்னும் ஒரு நாய், சக நாய் வந்து தட்டிலே வாய் வைக்க வந்தால் கடித்து குதறும்டா. இதான்டா தமிழங்கிறோம். தெலுங்கு வந்தா ஆட்சி கொடுத்துரு, மலையாளி வந்தா கொடுத்துரு, கன்னடா வந்தா கொடுத்துரு, பீகாரி வந்தா கொடுத்துரு, தமிழ வந்தா ஐயா குறுக்க விழுந்து படுத்துரு. இது ஒரு கூட்டம்டா, இது ஒரு கூட்டம். அன்னை வந்து மாரியாத்தா கையில கூட 2 வகையில தான்டா வேப்பில இருக்கும். நான் விரலுக்கு ஒரு வேப்பிலை வச்சு அடிச்சு எழுப்புறேன், அப்பவும்